ரீசெண்டாக நம்மளோட மிஷின் ஸ்டார்ட் ஆகி இன்னையோட 4 நாள் ஆகுது. அதாவது தம் அடிக்கிறத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி இன்றைக்கி 4வது நாள் ஆகுது. பாடி பயங்கர லைட்டாக இருக்குது, பிரீத் வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஸ்மெல்லாம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா வந்துட்டு முன்னளவுக்கு என்னால் ஃபோக்கஸ்டாக இருக்கவே முடியல. ஸோ அதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்து பார்த்தாலே எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தோணுச்சு. அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பர்சனல் டைரி எடுத்துருக்கிறேன். ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா டே டைமில் தூங்குறது. ரீசெண்ட் டைமில் இன்ஸ்டாகிராமுக்கு பயங்கரமாக அடிக்ட் ஆகிருக்கேன். அந்த இன்ஸ்டாகிராமை ஒன்று கம்மியாக யூஸ் பண்ணணும், இல்லை யூஸ் பண்ணவே கூடாது. யூஸ் பண்ணாமல் இருக்கிறது கஷ்டம். ஏன்னா எப்படி இருந்தாலும் கண்டென்ட்டுக்கோ கம்யூனிகேஷனுக்கோ அது யூஸ் ஆகுது. அதை டெய்லி 1 ஹவருக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் ஆப்பில் செட் பண்ணி வைக்கும். ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸ் சுத்தமாக இதுக்கப்புறம் இருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். இந்த விஷயம்லாம் பண்ணக்கூடாத விஷயங்கள். டு டூ லிஸ்ட் போட்டுக்கலாமா? டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். ஒன்று ரன்னிங் போகணும், இல்லை வாக்கிங் போகணும், இல்லை ஸ்ட்ரெச்சிங் போகணும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வெயிட் லிஃப்டிங் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் யோகாவாவது பண்ணணும். மினிமலாக சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸாவது இருக்கணும். அப்படி இல்லைன்னா டெய்லி ஒரு 1/2 hour டான்ஸ் ஆடணும். என்ன வேணாலும் போகுது, சும்மா லேசியாக இருந்தாலும் டான்ஸ் ஆடணும். அது எல்லாத்தையும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். டெய்லி ஒரு 6 மணிக்காவது எந்திரிக்கணும். டெய்லி ஒரு படம் பார்க்கணும். டெய்லி 10 பக்கமாவது எழுதணும். டெய்லி ஒரு வீடியோ ஷூட் பண்ணிடணும். அது என்ன வேணாலும் இருந்திருப்பது, எவ்வளோ குப்பையானாலும் இருந்திருப்பது, ஷூட் பண்ணிடணும். அதை போஸ்ட் பண்ணிடணும். ஃபேமிலியோட குவாலிட்டி டைம் அது கொஞ்ச நேரமாவது இருக்கும். அது ரீசெண்ட் டைம்ஸில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு விஷயம். இப்போதைக்கு இது மட்டும்தான் அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கும் என்னென்ன தோணுது, என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு லிஸ்ட்டு மட்டும் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறது எந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன் இருக்குது, அதில் எந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம், எப்படி ஆல்டர்னேட்டிவ் என்ன பிளான் பண்ண போகிறோம் அப்படின்றதான் அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் இருக்க விஷயங்களை இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கான அப்டேட் எல்லாமே அடுத்தடுத்த ரீலில் நீங்கள் பார்க்கலாம்.